நான் டாக்டர் எம்.ஆர். ராஜேஷ்குமார், குழந்தைகள் நலம் நிபுணர், நலம் மருத்துவமனையினுடைய மெடிக்கல் டைரக்டர். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல். இந்த காய்ச்சல் என்பது குழந்தைகளுக்கும் மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கும் அதிகமான ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஜுரம் அதிகமாக வரும்போது பெற்றோர்கள் பதட்டமாகிறார்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் என்று வந்தவுடன் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், அந்த குழந்தையினுடைய டெம்பரேச்சர் அளவு எவ்வளவுன்றது தெர்மாமீட்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணணும். இந்த டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ண பிற்பாடு குழந்தைக்கு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். நம்ம குழந்தைகளை கொடுக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் இல்லாத பெஸ்ட் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால். குழந்தைக்கு வாமிட்டிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னா வாய் வழியாக இந்த மருந்தை 10 to 15 மில்லிகிராம் பர் கிலோ பாடி வெயிட்ல இந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம். பை சான்ஸ் குழந்தைக்கு வாந்தி இருக்கு, வாய் வழியா மருந்து எடுக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இதே பேராசிட்டமால்ல ஆஸ்துமாய் வழியாக நம்ம இந்த பேராசிட்டமால் மருந்தை குழந்தைங்களுக்கு ஆஸ்துமாய் வழியாக இந்த மருந்தை வந்து உள்ள செலுத்தணும். இரண்டாவதாக, குழந்தைங்களுக்கு ஈரத்துணி போட்டு உடம்புல இருக்கிற காய்ச்சலை நம்ம உடம்பு ஃபுல்லா ஈரத்துணி போட்டு துடைக்கும் போது உள்ள இருக்கிற அதிகமான சூடு வெளியில வர ஆரம்பிச்சிருந்து அந்த ஈரத்துணி அப்சார்ப் பண்ணிடும். மூணாவது, குழந்தைங்களுக்கு அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இல்ல ஹைட்ரேஷன் ப்ராப்பரா கொடுக்கணும். இதுதான் நம்ம வீட்டுல செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட். சில குழந்தைகளுக்கு ஜுரம் அதிகமாகும் போது ஃபிட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி ஹிஸ்டரி யாருக்காவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து வலிப்பு வர தன்மை இருக்கு என்று நம்ம ஒரு ஹிஸ்டரி இருந்தால் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான காரியம் என்னன்னா, ஃப்ரிசியம் என்ற ஒரு மாத்திரை வீட்டுல, குளோபசாம் இந்த மாத்திரை வீட்டுல ஸ்டாண்ட் பைல வச்சுக்கிட்டு பாதி மாத்திரைய குழந்தையோட எடைக்கு ஏற்ற மாதிரி அரை மாத்திரை 2 வேளை இல்ல 3 வேளை டோசேஜ்ல கொடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம செஞ்சுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போகணும். இது எல்லா பெற்றோர்களுக்கும் நாங்க சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு அட்வைஸ். சில குழந்தைங்களுக்கு பேராசிட்டமால் மருந்துக்கு ரெஸ்பான்ஸ் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ இதுக்கு அதர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் லைக் மெஃபானிமிக் ஆசிட் ஆர் ப்ரூஃபன் பேராசிட்டமால் காம்பினேஷன்ல மருந்துகள் அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டருடைய கன்சென்ட் இல்லாம கொடுக்க கூடாது. அதே போல நம்ம செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதே போல் மருந்து கடையில் போய் டாக்டருடைய மருந்து சீட் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நாங்கள் போய் மருந்துகளை வாங்கக்கூடாது. இந்த பேசிக் லைஃப் கான்செப்ட்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அப்போதான் நோய்களை நம்ம தடுக்க முடியும். Wish you all the very best.